நம்ம கோயம்புத்தூர் மலுஞ்சுமட்டி ஏரியாவில் அரண்மனை டைப்பில் கட்டின சூப்பரான 3BHK வில்லா தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டோட்டலாக 3 சென்ட் லேண்டில் 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க. அதாவது சவுத் ஃபேஸிங் லேண்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து வீடு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அரண்மனை டைப்பில் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் பக்காவாக பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் நீட்டாக கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் 16க்கு 13ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய கார் பார்க்கிங்காகவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் அண்ட் அளவு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி 3BHK வில்லா கொடுத்துருக்காங்க. ஹால் நல்ல பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. 16க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ஃபர்னிஷ்டு 3BHK வில்லா தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டுக்கு வர்றப்ப எதுவுமே எடுத்துகிட்டு வர தேவையில்லைங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ள அவங்களே வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சூப்பராக கிராண்டாக பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ளேயே அவைலபிளில் இருக்குதுங்க. மலுஞ்சுமட்டி மெயினான ஏரியாவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்குள்ள ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைட்டிங் ஒர்க் பக்காவாக பண்ணியிருக்காங்க. கிச்சன் மாடுலர் கிச்சனாக கொடுத்துருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் 16க்கு 18ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. கபோர்ட் ஒர்க் பாருங்க, ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்குள்ள நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே செட் பண்ணியும் வச்சிருக்காங்க. வந்தா உடனே வீட்டில் தங்குற மாதிரி தாங்க வீடு செட் பண்ணி வச்சிருக்காங்க. மலுஞ்சுமட்டி ஏரியாவில் நல்ல கிராண்டான 3BHK வில்லா தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வில்லா பிடிக்கும், வந்து பாருங்க. ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்க்கும் நல்ல குவாலிட்டியான ஸ்டீல் டோராகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். 10க்கு 11ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கு எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்குள்ளே ஏசி, கபோர்ட் ஒர்க்கு, பெட் ஒர்க்கு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. வில்லாக்குள்ளே விண்டோஸ் எல்லாமே உட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைட்டிங் ஒர்க்கும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம்க்கும் நல்ல குவாலிட்டியான டோர் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கும் நல்ல குவாலிட்டியான டோர் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம்ல ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ப்ரீமியமான பிராண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷவர் எல்லாம் பாருங்க, நல்லா பிராண்டடாக ஜாக்வாரில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம்லையுமே எல்லா வசதிகளும் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் ட்ரெஸ்ஸிங் தனியாகவும் அட்டாச் பாத்ரூம் தனியாகவும் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிரில் எல்லாமே SS கிரில்லும் ப்ரீமியமான டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு விண்டோஸ் எல்லாமே உட்ல தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியமான கிராண்டான லுக் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லிவிங் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா 10க்கு 16ங்கிற அளவில் நல்ல பெரிய லிவிங் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஃபர்னிஷ்டு பண்ணியிருக்கிறங்காட்டி பார்க்கறக்கே நல்ல கிராண்டான லுக்கை தருதுங்க. வில்லாக்குள்ளே ஃபால் சீலிங் ஒர்க் பக்காவாக பண்ணியிருக்காங்க. லைட்டிங் ஒர்க்கோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ் கிட்ட கிரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்வ்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது பெட்ரூம்ங்க. 3வது பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு ஸ்டடி டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்ற ஒர்க் எல்லாமே ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்காங்க. வீட்டில் ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அட்டாச் பாத்ரூமுக்கு நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க எல்லா பாத்ரூம்லையுமே. இந்த அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணலீங்கன்னா நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஹை பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டெரஸ் போகிற ஏரியாவுக்கும் ஸ்டீல் டோர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாஷிங் ஏரியா வெளியில் கொடுத்துருக்காங்க. துவைக்கிறதுக்கு உண்டான கல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குதுங்க. சூப்பரான வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்ல பெரிய ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோட நீங்கள் வெளியில் வந்து உட்காந்தீங்க ஈவினிங் டைம் அப்படின்னா நீட்டாக இருக்குங்க. நல்லா அமைதியான பிளேஸ்லையும் அமைஞ்சிருக்கிறங்காட்டி நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஃபுல் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.